வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வரக்கூடிய குரூப் 4க்கான பக்காவான ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 6 மந்த்தில் 3R பிளான் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக குரூப் 4க்கு ரெடி ஆகிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நம்ம டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க், அதே போல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே இருக்கும். ஜாயின் ஆகாத இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழுக்கு 6th to 12th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக்குக்கு இயல் வைஸ்க்கான டெஸ்ட் சீரியஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் இந்த சண்டே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால ஸோ ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ஆப்பில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் மஸ்ட் ஆப் லிங்க்கை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் 2 காண்டாக்ட் நம்பர் இருக்கும். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். அல்லது அந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழ் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீம்லேருந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஜாயின் ஆகணுமோ அதுக்கான ப்ராசஸ் அண்ட் ஜிபே நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் டீம்லேயே உங்களை ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம உள்ள ஸ்டடி பிளான்குள்ளே போயிடலாம். ஸோ நாம் இந்த ஸ்டடி பிளானுக்கு எடுத்துக்கக்கூடிய மந்த் அப்படிங்கிறது கரெக்டாக 6 மந்த்து தான். எப்போயிலிருந்து அப்படின்னா அக்டோபர் டு மார்ச். ஸோ இந்த 6 மாதத்தை தான் எடுத்துக்க போகிறோம். அக்டோபர் 2024 மார்ச் 2025 வரைக்கும். அடுத்து மேம் அப்போ செப்டம்பர் இல்லாத இருக்கே, செப்டம்பரில் எந்த ஒர்க்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. இந்த செப்டம்பர் 2024 இன்றைக்கி டேட் வந்து 18 இல்லையா? ஸோ 18 அன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ அப்போது இன்றைக்கி விட்டுருங்க. 19 இந்த மந்த்து ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படின்னா ரொம்ப பெரிய ஒர்க்கு தான். என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். ஸோ ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ தான் வரக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு நம்மளால் ரெடி ஆக முடியும். ஸோ இந்த பிளான் படி உங்களால் போக முடியும். ஸோ புக்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப மஸ்ட். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். குரூப் 4 எக்ஸாம் டேம் ஷியோராக வரும். ஸோ அந்த மாதிரி கேள்வி யாருக்கு இருந்தாலும் நான் ஆன்சர் பண்ணுறேன். கண்டிப்பாக எக்ஸாம் வரும். எப்போ வரும் அப்படின்னா 2025ஓட எண்ட்லேயோ அல்லது 2026ஓட ஸ்டார்டிங்லேயோ கண்டிப்பாக எக்ஸாம் வருது. அந்த டைமில் நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்சராக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இப்போவே மக்களே படிக்க ரெடி ஆகிருங்க. ஓகேவா? கண்டிப்பாக எக்ஸாம் வரும். எலெக்ஷன் வேறு இருக்குது. கண்டிப்பாக எக்ஸாம் வந்தே தீரும். ஸோ அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். நாம் இப்போ பிளான்குள்ளே ஃபாஸ்ட்டாக போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் படிக்கிறேன் அப்படிங்கிறத அதை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதே போல் இந்த டைம்லேயே படிக்க ஆரம்பித்தாதான் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கவங்களும் சரி, அல்லது பார்ட் டைம் ஒர்க் பார்த்துட்டு படிக்கிறவங்களா இருக்கவங்களும் சரி, அல்லது ஃபுல் டைமாக நான் குரூப் 4க்கு தான் படிக்கிறேன், டிஎன்பிசிக்கு தான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் சரி, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ டைம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் படிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் மேக்ஸ்க்கு கொடுங்க, அடுத்தது ஜிகேவுக்கு கொடுங்க. இல்லை எனக்கு ஃபுல்லே இதான் எனக்கு ஒர்க்கு, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்க முடியும்னா அதில் 4 மணி நேரம் தமிழுக்கு கொடுத்துட்டு 2 மணி நேரம் மேக்ஸும் 2 மணி நேரம் ஜிகேன்னு பிரிங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் டைம் கால்குலேஷன் வச்சு அதை நீங்கள் தான் பிரிச்சுக்கணும். அதை வந்து என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது இவ்வளோ டைம் படிங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து 8 மணி நேரம் படிங்கன்னு சொல்லுவேன். ஆனால் 8 மணி நேரம் உங்கள் எல்லாத்தாலையும் படிக்க முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஏன்னா உங்களோட சிச்சுவேஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரி, ஓகே. இப்போது இந்த 6 மந்த்தில் ஃபஸ்ட்டு அக்டோபர் 2024 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் புக்ஸ் வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் குரூப் 4க்குன்னு தனியாக இந்த ஆத்தர் எழுதியிருக்காங்க, இவங்க எழுதியிருக்க புக்கை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மேக்ஸ்க்கு RS அகர்வால் புக்கு தான் பார்க்கணும் அப்படின்னும் சொல்ல மாட்டேன். ஓகேவா? நான் சொல்கிறது எல்லாமே ஸ்கூல் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். மேக்ஸுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸ் சம்ஸ் தான் பாருங்கன்னு சொல்லுவேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், நம்மளுக்கு இந்த 6 மந்த் அப்படிங்கிறது டோட்டலாக எத்தனை டேஸ் இருக்குது? 180 டேஸ் இருக்குது. இதில் மேக்ஸுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். மேக்ஸில் அப்படியே டாப்பிக்காக பார்க்கும்போது 10 டாபிக்ஸ், சின்ன சின்ன சப் டாபிக்ஸாக பார்க்கும்போது ஒரு 15 டாபிக்ஸ் வரைக்கும் வரும். ஸோ அதில் எக்ஸ்ட்ரா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரிலாம் சேர்த்து மென்சுரேஷனை 2D 3Dன்னு தனியாக பிரித்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியாக பிரித்தோம்னா ஒரு 18 டாபிக்ஸ் வந்துடும். ஸோ அப்போ டோட்டலாக இந்த 180 டேஸில் மேக்ஸுக்கு ஒரு தனியாக ஒரு பிளானை பிரிங்க. என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 180 டேஸில் ஒவ்வொரு 10 நாளுக்கும் ஒவ்வொரு டாபிக் அப்படின்னு சொல்லி பிரிங்க.
இப்போ ஃபஸ்ட்டு 10 டேஸ் சிம்பிளிஃபிகேஷன் பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட்டு 10 டேஸ் HCF அண்ட் LCM பாருங்கள். 9 நாளில் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஒவ்வொரு டைப்பையும் பார்த்துட்டு 10வது நாள் அதை கம்ப்ளீட்டாக அந்த மேக்ஸை ரிவிஷன் கொடுக்கணும். அந்த 10 நாளில் இங்கே தமிழும் ஓடிக்கிட்டு இருக்கணும், ஜிகேவும் ஓடிக்கிட்டு இருக்கணும். ஓகேவா? அதே போல் இப்போ 2வது HCF அண்ட் LCM எடுக்கிறீங்கன்னா 20வது நாளில் HCF அண்ட் LCM முடிச்சிருக்கணும். இப்போது அந்த 1 மந்தில் ஒவ்வொரு மந்த்லேயும் எப்படிலாம் மேக்ஸையும் தமிழையும் சேர்க்குறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஜிகேவையும் உள்ளே கொண்டு வர போகிறேன். ஃபஸ்ட்டு மந்த்து அக்டோபர். ஸோ இந்த தமிழில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6th to 8th நியூ புக், இதை ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். ஓகேவா? அடுத்து மேக்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 30 நாள் அப்படிங்கிறது இருக்கா. அப்போது 10 நாளைக்கு ஒரு டாபிக் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், 3 டாபிக்ஸை முடிக்க முடியும். அப்போ என்னென்ன டாபிக்ஸ் முடிக்கலாம்? சிம்பிளிஃபிகேஷனு, HCF அண்ட் LCM. ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனே பாருங்கள், ஏன்னா அதுதான் பேசிக். அடுத்து வேறு என்ன, ஒரு சின்னதாக ஒரு டாபிக் வந்து இங்கே சேர்த்துக்கலாமா, டைஸ் சம்மை வந்து சேர்த்துக்கோங்க ப்ராபபிலிட்டியில். ஓகேவா? ஸோ இப்போது இதை முடிக்கலாம். அடுத்து ஜிகேயில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் சயின்ஸ் இருக்குது, சோசியல் சயின்ஸ் இருக்குது. சயின்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா 10th டூயினோ கண்டென்ட்டை படிங்க. சோசியல் சயின்ஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 10th பாலிட்டியை ஃபஸ்ட்டு முடிங்க. அவ்வளோதான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மந்த்துக்கான பிளான் இவ்வளோ தான். ஸோ இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எக்ஸெப்ட் பண்ணலாம்? 6th to 8th வரைக்கும் முடிக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 35 to 40 வரும். ஒரு 35 கொஸ்டின்ஸ் நான் மினிமம் சொல்கிறேன். 35 கொஸ்டின்ஸ். அடுத்து இந்த 3 டாபிக்ஸை முடிக்கும் போது சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து குறைஞ்சபட்சம் 2 கொஸ்டின். முதலாம் வந்து பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கூட வரும், இப்போ குறைஞ்சிருச்சு. ஒரு 2 கொஸ்டின்ஸ் கூட வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2, இதில் ஒரு 2, இதில் ஒரு 1. இங்கே நம்மளுக்கு மேக்ஸில் எத்தனை கொஸ்டின் ரெடி ஆயிடுச்சு? 5 கொஸ்டின். 10th டூயினோ கண்டென்ட் படிக்கும்போது 2 கொஸ்டின். 10th பாலிட்டி படிக்கும்போது 4 கொஸ்டினுக்கு பக்கமாக 6 கூட வரலாம், மினிமம் 4 கொஸ்டின். இப்போது ஃபஸ்ட்டு மந்தில் நம்ம எவ்வளோ கொஸ்டினுக்கு ரெடி ஆகியிருக்கோன்னு பார்க்கலாமா? இந்த பிளானையும் பார்க்க போகிறோம், 3R மெத்தடையும் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்டடி பிளானில். அது என்னென்னு நான் போக சொல்லிட்டே வரேன். அந்த 3R மெத்தட்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. இவ்வளோதானா அப்படின்னு நினைப்பீங்க. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மந்தில் எவ்வளோ கொஸ்டின்? 35, 40, 42, 42 + 6, 46, 42 + 4, 46 கொஸ்டின் ஃபஸ்ட்டு மந்தில் மட்டுமே ரெடி ஆகிட்டோம். அடுத்து நவம்பர் 2024. இதுக்கான நம்மளோட அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படின்னா தமிழ் என்ன பண்ணுறீங்கன்னா 9th and 10th நியூ. இது என்னால் படிக்க முடியுமா? கண்டிப்பாக படிக்க முடியும். இந்த 1 மந்தில் 6th to 8th அட்டை இந்த பேஜ் நம்பரில் இந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களால் படிக்க முடியும். அந்த 1 மந்த் அப்படிங்கிறது போதும் தான். இந்த டாபிக் எல்லாமே உங்களால் 1 மந்தில் முடிக்க முடியும். கொஞ்சம் ஹெவியாக கொடுத்து போராடுங்க. ஸோ டைம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம்னா அங்கே டிஎன்பிசியில் கொஸ்டினை நல்லா போட்டு ஆப்பிச்சுட்ருவாங்க. ஸோ அதனால் நல்லா படிங்க. அடுத்து மேக்ஸு இங்கே 30 நாள் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? 3 டாபிக் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஏஜஸ் வயது கணக்குகள் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மென்சுரேஷன்லாம் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் முடிச்சிடலாம். அடுத்து ஜிகேயில் சயின்ஸ் இருக்குது, சோசியல் சயின்ஸ் இருக்குது. சயின்ஸில் என்ன முடிக்கலாம்னா 9th டூயினோ கண்டென்ட்டை முடிங்க. சோசியல் சயின்ஸில் என்ன முடிக்கலான்னா 10th ஹிஸ்ட்ரி முடிங்க. அடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள். 10th ஹிஸ்ட்ரியும் 10th எக்கனாமிக்ஸையும் முடிங்க. எக்கனாமிக்ஸில் லெசன் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் இது ரெண்டையும் நான் சேர்த்து விடுறேன். ஓகேவா? இப்போ இதை முடிக்கும்போது இந்த இடத்துல 9th and 10th முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதிலேருந்து உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? அங்கே ஒரு 35, இங்கே ஒரு 25, என்ன ஆகுது? 60 கொஸ்டின்ஸ் வந்துருச்சா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏஜஸ்ஸு SICI இது முடிக்கும்போது குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒரு கொஸ்டின் வச்சா கூட 3 கொஸ்டின், ஒரு 4 கொஸ்டினாக வச்சுக்கோங்க. அடுத்து 9th டூயினோ கண்டென்ட் முடிக்கும்போது 2 கொஸ்டின். டூயினோ கண்டென்ட்லேருந்து தான் சயின்ஸில் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வருது. 10th ஹிஸ்ட்ரியும் 10th எக்கனாமிக்ஸும் முடிக்கும்போது உங்களால் எத்தனை கொஸ்டின்ஸ் போட முடியும்னா 7 கொஸ்டின்ஸ் போட முடியும். இப்போ டோட்டலாக வந்து பாருங்கள், இந்த மந்த்துக்கு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்? 25 + 4 29 ஆகிருச்சு. 29 + 2 31, 31 + 7 என்ன ஆயிடுச்சு? 38 கொஸ்டினுக்கு செகண்ட் மந்தில் ரெடி ஆகிட்டீங்க. அடுத்து
அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இல்லையா, டிசம்பர் 2024. இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழுக்கு 6th to 10th ஓல்டை ஃபுல்லாக முடிக்கலாம். ஓகேவா? அடுத்து மேக்ஸுக்கு 3 டாபிக், 30 நாள் இல்லையா, 3 டாபிக் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல என்னென்ன கொண்டு வரலாம், ப்ராபபிலிட்டியில் மீத இருக்கக்கூடியதெல்லாம் கொண்டு வாங்க. ஸோ டைஸ் மட்டும் தான் நம்ம அதில் பார்த்தோம். இங்கே சீட்டு கட்டு மற்ற சம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மழை பெறுவதற்கான வாய்ப்பு, மழை பெறாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, P(a) + P(a) = 1ங்கிற ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கான சம்ஸை பார்த்துக்கோங்க. இது ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட்டு மேக்ஸில் இன்னும் வேறு என்ன டாபிக்ஸ் இருக்குது, ஏஜஸ் சம் பார்த்தோமா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும்ல, அதை கொஞ்சம் கொண்டு வாங்க. இந்த மந்தில் கொஞ்சம் ஈஸியான டாபிக்ஸை நான் கொண்டு வரேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எது பார்க்கலாம், கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல் இருக்கு இல்லையா, அதை பார்க்கலாம். அடுத்து ஜிகேயில் சயின்ஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் 10th ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. 10th ஃபிசிக்ஸ், ஓகேவா, ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியையும் முடிங்க. சரி, ஓகே, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட வேண்டாம், ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸை மட்டும் முடிங்க. அடுத்து சோசியல் சயின்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா சோசியல் சயின்ஸில் 10th ஜியாகிரபியை கம்ப்ளீட்டாக முடிக்கிறீங்க. 10th ஜியாகிரபியும் 9th ஜியாகிரபியும் முடிக்கிறீங்க. 10th ஜியாகிரபி நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே குரூப் 4க்கு ஜியாகிரபிக்கான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 10th இருந்து தான் அதிகப்படியாக வரும். ஸோ இது வரைக்கும் அனலைஸில் ஜியாகிரபி குரூப் 4ல் 10th இருந்து தான் அதிகப்படியாக வந்திருக்கு. 12th இந்த இனங்கள், ஸோ இதெல்லாம் வந்து படிச்சிங்கனாலே 12th வந்து ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இப்போது இந்த இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே, நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஏப்ரல் டு மேல தான் வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே நான் ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோலாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? நான் கம்ப்ளீட்டாக சொல்லலை. நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு அதிகப்படியான கொஸ்டின்ஸ் போடணுன்னா எதெல்லாம் ஃபஸ்ட்டு படித்து முடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, 6th to 10th ஓல்டு முடிக்கிறோமா. ஸோ 6th to 10th ஓல்டு முடிக்கும்போது உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளால் எவ்வளோ கொஸ்டின் போட முடியும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களால் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து போடலாம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ புக்கில் இருந்தே 65 கொஸ்டின்ஸ்லேருந்து 70 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரும். நாம் அதை வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. இப்போ வந்து ஓல்டு புக்கில் அதிகமாக கேட்கும்போது ஒருவேளை ஓல்டு புக்கில் அதிகரிச்சுட்டு நியூ புக்கில் குறைப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 6th to 10th வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து குறைச்சே நான் சொல்லியிருக்கேன். 6th to 8னா 35, 9th and 10th 25 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 30 கொஸ்டின் கூட வரலாம், 65 கொஸ்டினும் வரலாம். ஆனால் நான் 60 அப்படின்னு குறைச்சி தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா ஓல்டு புக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும், அதனால தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை முடிக்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணிடுறீங்க, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் முடிக்கிறீங்க, ப்ராபபிலிட்டி முடிக்கிறீங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிக்கிறீங்க. மினிமம் ஒரு 2 கொஸ்டின் வச்சுக்கோங்க. அடுத்து 10th ஃபிசிக்ஸு, இது முடிக்கும்போது உங்களுக்கு 2 கொஸ்டின் கிடச்சிரும். ஏன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது 10th இருந்து அதிகப்படியான கேள்வி குரூப் 4க்கு வரும். அதே போல் 10th ஜியாகிரபி 9th ஜியாகிரபி முடிச்சிட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஜியாகிரபியில் கேட்கக்கூடிய ஒரு 8 கொஸ்டினுக்கு 6 கொஸ்டின் உங்களால் போட முடியும். இப்போ என்ன ஆயிடுச்சு, 10, 12, 14 + 6 இங்கே 20 கொஸ்டின் முடிஞ்சிருச்சா 3வது மாதத்தில். அடுத்து 4th மந்த்து ஜான்வரி 2025. இப்போ என்ன பண்ணணும், இப்போது தமிழுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 11th and 12th நியூவை முடிங்க. அடுத்து மேக்ஸுக்கு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா மென்சுரேஷனை கொஞ்சம் அப்படியே நடுமித்தில் கொண்டு வாங்க. லாஸ்ட்டாக போனீங்கனாலும் அந்த மென்சுரேஷனை பார்க்க மாட்டோம். ஸோ மென்சுரேஷன் 2D and 3Dயை மட்டும் முடிங்க. அடுத்து ஜிகேயில் சயின்ஸும் சோசியல் சயின்ஸும். சயின்ஸில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 10th கெமிஸ்ட்ரியை தரவாக முடிக்கிறீங்க. அடுத்து சோசியல் சயின்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா 9th பாலிட்டி. அடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 9th எக்கனாமிக்ஸ். ஸோ இதை முடிச்சிடுறீங்க. இப்போது 11th and 12th நியூ முடிக்கும் போது குறைஞ்சபட்சம் உங்களால் 8 கொஸ்டின்ஸ் போட முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன் 2D and 3D. இப்போ குரூப் 4ல் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அப்போ குறைஞ்சபட்சம் 3 கொஸ்டின். 10th கெமிஸ்ட்ரி முடிக்கும் போது உங்களால் 2 to 3 கொஸ்டின் போட முடியும். 9th பாலிட்டியும் 9th எக்கனாமிக்ஸும் முடிக்கிறதுனால
உங்களால் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் போட முடியும். ஓகேவா? ஸோ 3 கொஸ்டின்ஸ்னே மினிமம் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னாச்சு, 8 3 11, 11 + 12 13, 13 + 3 16 கொஸ்டின் 4th மந்த்லேயும் ரெடி ஆகிருச்சு. அடுத்து 5th வெப் 2025. இப்போ இதில் வந்துட்டு பாருங்கள், டோட்டலாக இது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணிட்டு வரும், நம்மளுக்கு எவ்வளோ கொஸ்டினுக்கு ரெடி ஆகியிருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இது நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் 180+ போட முடியும். நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நான் இந்த பிளான் சொல்லிட்டு வரேன். February 2025 பாருங்கள், ஃபஸ்ட்டு தமிழ். இப்போது தமிழுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 11th and 12th ஓல்டு இருக்கு இல்லையா, அதை கொண்டு வாங்க. அடுத்து மேக்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீசனிங் எல்லாமே கொண்டு வாங்க. ரீசனிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இருக்கும், டைரக்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ ரீசனிங்கை ஃபுல்லாக இந்த 1 மந்தில் முடிக்கலாம். அடுத்து ஜிகேயில் சயின்ஸு சோஷியல் சயின்ஸு பார்க்கணுமா? ஸோ சயின்ஸில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ 10th வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் நம்மளுக்கு 9th to 10th படித்தோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்மளால் தரவு பண்ணிட முடியும். இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து பயாலஜி நான் அவ்வளோக்கா படிக்க சொல்ல மாட்டேன். சீக்கிரமாக நம்மளுக்கு டைம் இருக்க பட்சத்தில் நீங்கள் பயாலஜி படிங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருக்கப்போ பயாலஜிக்கு போங்க. ஆனால் ஃபஸ்ட்டு படிக்கும்போது பயாலஜி வேண்டாம், அது ரொம்ப லார்ஜ் கண்டென்ட். பயாலஜியில் இந்த டைம் ஒரு 3 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் கூட வரலை. 3 கொஸ்டினோ 2 கொஸ்டினோ தான் வந்திருந்தது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா 9th ஃபிசிக்ஸையும் 9th கெமிஸ்ட்ரியும் முடிக்கலாம். ஓகேவா? சோஷியல் சயின்ஸில் என்ன பண்ணலான்னா 9th ஹிஸ்ட்ரியை முடிக்கலாம். அதே போல் 8th ஹிஸ்ட்ரியும் முடிச்சிடலாம். 8th ஹிஸ்ட்ரியை முடிச்சிட்டிங்கன்னா ஐஎன்எம் முடிஞ்சிருச்சு. ஐஎன்எம்மில் 10th முடிஞ்சு போச்சு, 8th முடிஞ்சு போச்சு. ஸோ குரூப் 4க்கு தேவையான ஐஎன்எம் வந்து இந்த 8th 10th முடிஞ்சிருச்சு. ஸோ 12th படிச்சிங்கன்னா கொஞ்சம் குரூப் 2 லெவலில் போகும். ஓகேவா? ஸோ இப்போ 8th ஹிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு. இப்போது நம்மளுக்கு என்னென்னலாம் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். 11th and 12th ஓல்டு படிக்கிறதுனால ஒரு 3 கொஸ்டின்ஸ் அப்படின்னு வைங்களேன். அடுத்து ரீசனிங்லேருந்து இதிலிருந்து இந்த குரூப் 2ல் 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு இதிலிருந்து ஒரு 4 கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து 9th ஃபிசிக்ஸும் 9th கெமிஸ்ட்ரியும் முடிக்கிறதுனால ஒரு 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு 9th and 10th அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 3 கொஸ்டின் வரதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. 9th ஹிஸ்ட்ரியும் 8th ஹிஸ்ட்ரியும் முடிக்கிறதுனால ஒரு 4 கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போது February 2025 நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம்? 3 7 7 + 3 10 14 கொஸ்டின் இங்கே வந்திருக்கு. அடுத்து லாஸ்ட் மந்த் March 2025. இப்போ நான் சொல்லியிருக்க பிளான் படி கரெக்டாக முடிச்சுட்டு வந்தீங்கனாலே நீங்கள் இதுலேயே வந்து அதிகப்படியான கேள்விகள் கிட்டத்தட்ட 170 கேள்விகளுக்கு ரெடி ஆகியிருக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு தமிழுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரிவிஷன் அண்ட் இது வரைக்கும் படித்த ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்டர்ஸ் இதெல்லாம் போட்டு பார்க்குறீங்க. ஏன்னா இதுக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக போட்டு பாருங்கள். ஏன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நம்மளுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் அல்லது 4 கொஸ்டின்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸும் சோஷியல் சயின்ஸும் இதில் என்ன பண்ணணும்? சயின்ஸும் சோஷியல் சயின்ஸும் இந்த சயின்ஸும் சோஷியல் சயின்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா 9th 10th சயின்ஸில் தரவு பண்ணுறீங்க. ப்ளஸ் இதை ஏன்னா ஆல்ரெடி படித்தது தான், இதை ரிவிஷன் கொடுக்குறீங்க. அதே போல் 8th 6th to 8th இருக்கக்கூடிய டூயினோ கண்டென்ட்டை உள்ளே கொண்டு வரீங்க. ஓகேவா? சோஷியல் சயின்ஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வரைக்கும் முடித்த சோஷியல் சயின்ஸ் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் தரவு பண்ணிவிட்டு 9th and 10th ஃபுல்லாக முடிச்சிருப்போம். அதை ஃபுல்லாக தரவு பண்ணிவிட்டு 8th இருக்கக்கூடிய சொன்னோம் இல்லையா, 8th என்ன முடிச்சிருக்கோம்? 8th ஹிஸ்ட்ரி மட்டும் தான் முடிச்சிருக்கோம். 8th ஹிஸ்ட்ரியை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா 8th மீதம் இருக்கக்கூடிய பெண்டிங்கை முடிங்க. 8th எக்கனாமிக்ஸு இது எல்லாத்தையும் 8th ஜாக்ரபி இது எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்க. இப்போ இதோடய நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் வந்துடுதுன்னு பார்த்துடலாமா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதிலேருந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு அதே போல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்னு இதெல்லாம் வச்சு தமிழில் இப்போ தமிழ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி கொஸ்டினை குறைச்சி சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ இப்போது இந்த இதில் பார்க்கும்போது திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்? 6th to 8th 9th 10th நல்லா தரவாகிருமா? அப்போது 6th to 8th முடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து ரெடி ஆகிரும். ஓகேவா? அடுத்து 9th and 10th வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே
உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் ரெடி ஆகிரும். இப்போ இதுலேயே நம்மளுக்கு என்ன ஆயிருச்சு, 70 கொஸ்டின்ஸ் ரெடி ஆயிருச்சு. இது நியூவில் மட்டுமே. நான் இதை திரும்ப அந்த இடத்துல கொஸ்டினை வந்து 6th to 8th 35 கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருப்பேன். 9th and 10th 25 கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தரவாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் திரும்ப எகெயின் இந்த இடத்துல ரிப்பீட் ரிவிஷன் கொடுக்கும்போது என்ன ஆயிரும், இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா தரவாயிரும். அப்போது அந்த கண்டிப்பாக நம்மளுக்கு மினிமம் 38 கொஸ்டின்ஸ்லேருந்து 40 கொஸ்டின் 6th to 8th வரைக்கும் கேட்பாங்க. அப்போது அந்த இடத்துல அந்த கொஸ்டினை போடுற அளவுக்கு நீங்கள் தரவாயிருவீங்க. அப்போ 6th to 8thலேருந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் வருது. 9th and 10th நியூலேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ். இதுலேயே நம்மளுக்கு 70 கொஸ்டின்ஸாக ஓல்டில் 6th to 10th வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸு. 11th and 12thலேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு 13. இப்போ என்ன ஆயிடுச்சு, 70 + 13 83 ஆயிடுச்சு. அதே போல் 11th and 12th நியூலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு, 83 + 10 93 கொஸ்டின் இங்கே ரெடி ஆகிருச்சு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கொஞ்சம் காலேஜ் லெவலான கொஸ்டின்ஸு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 7 கொஸ்டின் அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது தமிழில் இந்த பிளான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல அதனால தான் உங்களுக்கு கொஸ்டினை கொஞ்சம் குறைச்சி சொல்லியிருப்பேன், தரவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த 3R மெத்தட் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இருங்க, இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் மந்த்துக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகலாம். ஸோ அப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு 7 கொஸ்டின் வந்துருமா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 5. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ரிவிஷன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறம்போது இங்கே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 8th எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதே போல் 8th இந்த பெண்டிங் வித் ஜியாகிரபி இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இங்கே 2 கண்டென்ட் 6th to 8th சயின்ஸ் சேர்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 7 + 5 12, 12 + 4 என்னது 16 கொஸ்டினுக்கு ரெடி ஆகிருச்சு. இப்போ 3R மெத்தடுக்கு வருவோமா. அந்த 3R மெத்தட்னா என்ன, இந்த 3R மெத்தட் அப்படிங்கிறது ரீட், ரிப்பீட், ரிவிஷன், அதுதான் 3R மெத்தட். என்ன அப்படின்னா நான் இப்போ சொன்ன பிளானை எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் மார்ச்லேயே நம்ம முடித்ததுக்கப்புறம் திரும்ப படிக்கிறீங்க, ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, திரும்ப படிக்கிறீங்க, ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுதான் 3R மெத்தடு. ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு மந்தில் பாருங்கள் 46 கொஸ்டின். ஆனால் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். நான் வந்து உங்ககிட்ட குறைச்சி தான் சொன்னேன் 40 கொஸ்டின். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், 40 கொஸ்டின் அப்படிங்கும்போது 5 எக்ஸ்டெண்ட் ஆகுதா, 51 கொஸ்டின். அடுத்து இங்கே வந்து பாருங்கள், இங்கேயும் நான் குறைச்சி தான் சொன்னேன் 30 கொஸ்டின். அப்போ 5 எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 43 கொஸ்டின். இப்போ கால்குலேஷன் போட்டலாம். ஃபஸ்ட்டு மந்த் படிக்கிறதுனால உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கிடச்சிருக்கு, 51 கொஸ்டினா. எஸ். செகண்ட் மந்தில் எத்தனை கொஸ்டின் அப்படின்னா 43 கொஸ்டின். தேர்ட் மந்தில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். டிசம்பரில் தேர்ட் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா 20. ஃபோர்த் மந்தில் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். ஃபோர்த் மந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16. ஃபிஃப்த்து மந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5th மந்தில் 14. 6th மந்தில் ஒரு 16. இப்போ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பாருங்கள். 51 + 43 எவ்வளோ, 51 + 43. ஸோ இங்கே ஒரு 4. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9, 9 + 2 வந்து பார்த்திங்கன்னா 11. அடுத்து இங்கே 16 + இப்படியே கால்குலேட் பண்ணிட்டே வரலாம். 6 4 0. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 114. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரெடி ஆகிருக்கு, 114 + 46 0 116 160 கொஸ்டினுக்கு பல்காக ரெடி ஆகிட்டோமா. இந்த 6 மந்தில் இதை நீங்கள் தரவாக கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். இதில் எவ்வளோ ஈஸியாக 160 கொஸ்டினுக்கு ரெடி ஆகிட்டோம் பார்த்தீங்களா. அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்ன நான் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு பிளான் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. 3R பிளான் அப்படின்னா படிக்கிறீங்க, ரிப்பீட் படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, ரிப்பீட், ரிவிஷன், அதுதான். ஸோ அதை தான் நம்ம வந்து எப்பயுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு 2 மந்த்லேயே ஃபஸ்ட்டு மந்தில் 6th to 8th தமிழில் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் ரெடி ஆகிறது இல்லையா. ஸோ 30 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதோட 40 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து ரெடி ஆகுது ஃபஸ்ட்டு மந்த்லேயே. ஸோ 6th to 8th முடிக்கும்போது அடுத்து செகண்ட் மந்தில் 9th and 10th படிக்கும்போது 30 கொஸ்டின். இதிலே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 70 கொஸ்டின் நியூ புக்லேயே முடிஞ்சிருச்சு. அடுத்து 11th and 12th முடிச்சிங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு 10 கொஸ்டின் 80 ஆகிடுச்சா.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூ முடிஞ்சிருச்சு. ஓல்டு போகும்போது அதில் 6th to 10th முடிச்சிங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் 90. ஸோ அடுத்து ஒரு 11th and 12th ஓல்டு படிச்சிங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் 93 கொஸ்டின். தமிழில் 93 கொஸ்டின் இப்படி தான் வரும். அடுத்து எக்ஸ்ட்ரா இது கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் காலேஜ் ரிலேட்டடாக டிகிரி ஸ்டாண்டர்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த இலக்கணம் இதெல்லாம் கொஞ்சம் மாறுறது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான். மேக்ஸையும் முடிச்சாச்சு, இதையும் முடிச்சாச்சு. அதே போல் ஜிகேவுக்கும் 9th and 10th கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இதை மட்டும் முடித்தாலே ஈஸியாக 160 கொஸ்டின் வாங்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, குரூப் 4க்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் இருந்துட்டு கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பேட்ச் இன்னும் ஒரு 20 டேஸ்க்குள்ளே அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? அந்த பேட்ச் அப்படிங்கிறது ரொம்பவே ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட பயங்கரமாக இருக்கும். ஸோ நிறைய வந்து தனித்தனியாக பிரிக்க போகிறோம். ஸோ அந்த பிளானால் தான் கொஞ்சம் வந்து லேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி, எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அந்த பேட்ச் அப்படிங்கிறது வரும். ஸோ அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்டர்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கிளாஸஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் சிலபஸ் வைஸ் கிளாஸஸ், ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகும். அதே போல் ஒவ்வொரு சிலபஸ் வைஸாகவும் ஒவ்வொரு டாப்பிக்கும், இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்கான கிளாஸ் எடுக்கிறோம்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே உடனே ஒரு டெஸ்ட்டு. இப்போ இந்திய அரசியல் நிர்ணய சபை பாலிட்டியில் எடுக்கிறோம்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே போய் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க டெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, கிளாஸில் தனியாக சிலபஸ் வைஸ் கிளாஸஸ், ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக அதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி மந்த்லி அதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனியாக ஃபோல்டர் போட்டு தனியாக அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதே போல் இப்போது ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்டஸ்ன்னு தனியாக பிரிக்க போகிறோம், சிலபஸ் வைஸ் டெஸ்டஸ்ன்னு தனியாக பிரிக்க போகிறோம், தமிழுக்கு நியூ அண்ட் ஓல்டுக்கு இயல் வைஸ் டெஸ்டஸ்ன்னு சொல்லி தனியாக கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறையா ஒர்த்ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் வந்து கொஸ்டின் ஏரியா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ ஸோ அதுக்கு தனியாக கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்க்கு டாபிக் வைஸாக அந்த டாப்பிக்கில் ஒவ்வொரு டைப்பும் முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு டாபிக் முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பக்காவாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 to 4 months நல்லா கிளாஸை முடிக்கிறீங்க. ஒவ்வொரு கிளாஸும் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து டெஸ்ட்டு சீரியஸுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம். சிலபஸ் வைஸ் டெஸ்டர்ஸ், ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். பக்காவாக பண்ணுறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 20 டேஸில் குரூப் 4க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியான நியூஸோடு வந்து உங்களை மீட் பண்ணுவேன். தேங்க்யூ வெரி மச்.